வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
காப்பே அப்பாமல் சார்பார் தமக்கு ஆமம்மா சரியாக சிம்மாசனத்தில் வைத்த எந்தாயே யானை முகமின் இருகொம்பும் அகன்ற மார்வோ சிறுகண்ணோ ரட்சிப்பாயே மாயன் மருமகளே என் அருகினில் வா பால சரஸ்வதியே என் நாவினில் வா வீணை
மகனே போனே பெருச்சாரி வாகனே பேருக ஜொலிக்க பழமுடனே முக்கணி சர்க்கரை கடலை பச்சரிசி மாவு பதார்த்தங்கள் விரட்ட மாவை உண்ட வேளவா வேளவா ஆண்டவா குமரையா சுரண்டலைய வதைத்தவா வதைத்தவா வடி வடி மாறுபட சுரண்டா தாளம் போடவே போடவே அருகினை தனைத்த தாளம் ஆகாயம் வரைஞ்சிக்கும் ஆகாயம் வரைஞ்சிக்கும் தாளம் போடவே போடவே தாளம் போடவே 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 முக்கணம் பரமேஸ்வரனார் முக்கணம் பரமேஸ்வரனார் ஆமா ஆமம்மா கனவிலும் நினைவிலும் என்னாலும் மறவே
தம்பேராட்டி நங்கை அம்பாளுமா அம்மாளுமா அம்மையால் அம்பிகையால் அம்மா பொரண்டியம்மா நாயகரே குட்டி பிள்ளையாராங்கே பெரியவர்தாங்கே பெரியவர்தாங்கே உடையவராங்கே கொண்டவளா ஆண்டவளா ஆண்டவளா அருள் பூரிவாள் அம்மா மாரியம்மாள் அருள் பூரிவாள் அருள் பூரிவாள் பிறந்தவளே மாதாளே கொடுக்க வேண்டும் நெட்ட பேச்சு பேச்சியம்மாங்கே பருவமம்மாங்கே பிறந்தவில்லைங்க சுடலையாங்கே அருள் புரிவாங்கே ஒளிந்திருப்போங்கே அமர்ந்திருப்போங்கே அருள் புரிவாருங்க சாமி தோப்பதிலே சர்வார் வைகுண்டரே வடக்கு தாமரகலம் வீட்டிருப்போ வீட்டிருப்போ சக்கியம்மா இசக்கியம்மா சக்கி பூவி சக்கி இசக்கியம்மாங்கே இசக்கியம்மாங்கே அருள் புரிவாளே தாயே முப்பந்தலம் படரி வேண்டடி பரி படிப்பறிவே நாட்டிலுள்ள வகையறிவேன் வகையறிவே வேடறிவேன் எழுத்தறிவேன் எழுத்தறிவே ஏட்டிலுள்ள வகையறிவேன் வகையறிவே பாடறியா நாளையிலே படிக்க வைத்தார் தாய் தகப்பனே வேடறியா நாளையிலே எழுத வைத்தார் எங்கூரே வாங்கே சொல்லி தந்தாங்க எந்தனோட அண்ணாவே யாரு என்று பார்த்தோமானாங்க வடக்கே என்றால் வடகாசி வடகாசி மத்தியிலே சிவகாசி சிவகாசி தெற்கே என்றால் தென்காசி 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 மாநகரே ஆயர்கோலம் பிறந்தவர் தாங்க வம்சத்துல உரித்தவர் தாங்க சொல்லுக்கு சொல் அறுத்தஞ்சொல்லோங்க சொல்லுக்கு வெறுத்தஞ்சொல்லோங்க சுரிதலராம் மணிமாறேங்க தேசமெல்லாம் பெருவேற்றங்க தேசமெல்லாம் பெருவேற்றங்க நல்ல செல்லப்பா புலவர் மாதோங்க நடு தேசமெல்லாம் இல்லப்பா வெள்ளிசையோ சொல்லி தந்த சொல்லி தந்த தந்தோனடா அண்ணாவே அண்ணாவே யாரு என்று பார்த்தோமான பார்த்தோமான அள்ளிமலர் பூச்சொரியோ பூச்சொரியோ எந்தனோட காவா அக்காவா ஐயன் திரு நாமம் பெற்றங்க ஐயன் திரு நாமம் பெற்றங்க
படித்தவர்க்கு அடுப்பாங்கட்டி சுமர்ந்திடுவே முக்கால் வித்தை படித்தவர்க்கு முத்தலை பிள்ளையாவே ஒரு வித்தை படித்தவர்க்கு ஒரு வித்தை படித்தவர்க்கு உன்னோடும் சேவகீராளா என்னை கருவாக சனித்ததோர் கருக்குழியில் ஆமா கை காலுடன் பிறவி செய்த மாதாதன்னை ஆமம்மா உலகமே அருள் செய்வாய் குருவே மாதா வந்த வந்த சபையோர் நாங்கள் வந்தானங்கள் பந்தலிலே வந்த வந்தனங்கள் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கூடியிருக்கும் பெரியோர்கள் ஆறு பேரும் நமஸ்கரித்தோங்கே அமர்ந்திருக்கும் சபையோர்கள் ஆறு பேரும் நமஸ்கரித்தோங்கே நாடான நாடலில் இழப்பையோ நகரவில் மூன்று முகம் புறத்த கூடாதி ஐயன் கல பாட சக்தியோட சக்தியோட சகல பாடுகின்ற பாட்டை பழுது குற்றம் மாலையிலோ என்ன வேண்டும் சொல்லுகின்ற சொல்லு குற்றம் சொல்ல வந்தையிலோ என்ன வேண்டும் அறிந்து நான் பாடினான் அறியாமல் பாடித்தாலும் தெரிந்து நான் பாடினான் தெரியாமல் பாடித்தாலும் அறிவிலை ஒரு ஓட்டோங்கே அறிவிலை ஒரு ஓட்டோங்கே ஆதரிக்க வேண்டுமையாமே ஐயனே ஆறு விலை சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை ஆறு பேரும் நமஸ்கரித்தோம் அமர்ந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை ஆறு பேரும் நமஸ்கரித்தோம் இந்த நாடான நாடதிலே கீழப்புலியூர்மா நகரதிலே மூன்று முகம் கொண்டவளா நுப்புரத்தை ஆண்டவளாம் ஸ்ரீ நுப்புடால் வாசலிலே உங்கள் குழந்தையாகிய பாலசங்கரி எனக்கு அரங்கேற்றம் பாடுகின்ற பாட்டதிலே பழுது குற்றம் வந்திட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகின்ற சொல்லதிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் அடிதாள குற்றங்கள் வந்திட்டாலும் சொந்த குழந்தையை எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் ஆறு பேரையும் ஆதரிக்கும்படி என்று கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்ட கிராமிய வில்லிசை கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தமிழக அரசினால் கலைமாமணி விருது பெற்ற ஐயா டி
டி ஜெகநாதன் அவர்கள் அன்புடனே வரவேற்கிறேன். அதோடு சங்கத்தின் செயலாளர் பொருளாளராகவும் துணை இருக்கக்கூடிய சுடலை செல்வராஜ் அருமை அண்ணன் செயலாளர் உடன்பிறவா சகோதரர் தம்பிரான் அவர்களையும் வரவேற்கிறோம். தலைவர் ஐயா கலைமாமணி ஜெகநாதன் ஐயா வந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் வந்தது போல் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆசைதான். சந்தர்ப்ப சூழ்நிலையால் கேட்ட ஒரு காரணத்தினால் என்னால் அழைக்க முடியாமல் விட்டது. ஆகவே எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நமது சங்கத்தின் தலைவரும் கலைமாமணி ஐயா டி ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அடுத்தபடியாக தலைவர் நமது சங்கத்தின் துணை செயலாளராக இரும்பு தூணாக விளங்கி கொண்டிருக்கும் எங்க மச்சான் தம்பரம் அவர்களுக்கு நமது சங்கத்தின் கலைமாமணி ஐயா ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் மூத்த கலைஞர் எங்க மச்சான் தம்பரனின் தந்தையாகிய ஐயா பல கலைஞர்களை உருவாக்கிய ஐயா சண்முகர் அவர்கள் இப்பொழுது பாலசங்கரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அடுத்தபடியாக நமது கிராமிய வில்லிசை கலைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கும், அதாவது எத்தனையோ சங்கங்கள் வரும், எத்தனையோ போவோம், 340 உறுப்பினர்களை கொண்ட ஒரே சங்கம் நமது நீத கிருஷ்ணபுரத்தில் உள்ள சங்கம். அந்த சங்கத்தின் தலைவர் அனைவரையும் நம்ம வயதாலும் சிரிப்பாரு, அப்படி சிரிச்சுக்கிட்டே போவாரு. அவ்வளவரையும் கௌரவிக்கக்கூடிய அன்பு தலைவர் கலைமாமணி ஐயா ஜெகநாதன் அவர்களுக்கு நமது தென்காசி மாவட்ட சங்கத்தின் செயலாளர் என் சகோதரி ஐயம்மா அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் துணைத் தலைவர் மச்சான் தம்பூர் அவர்களுக்கு தென்காசி மாவட்ட சங்க தலைவி சங்கத்தின் செயலாளர் பொன்னாடை போத்துவார். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயல் வீரராக விளங்கிக் கொண்டிருக்கும் பொருளாளர் ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு இப்பொழுது சகோதரி பொன்னாடை போத்துவார். ஹலோ. அடுத்தபடியாக நமது சங்க செயலாளர் மச்சான் சுடலமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்தபடியாக
அடுத்தபடியாக நமது சங்க நிகழ்ச்சிகளில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் உடனே வரக்கூடிய செயற்குழு உறுப்பினர் தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு இப்பொழுது சகோதரி புனடைபோத்துவார். ரைட். இருந்தாலும் ஆமா முதலில் சாஸ்தாவை பிறக்க வைக்க வேண்டும். ஆமா சாஸ்தா பிறக்கணும். ஆமா நானும் முதல்ல சரி இந்த வில்லிசை படிக்கிறேன். ஆமா அதனால என்ன எந்த ஒரு குற்றம் குறைகள் வந்துட்டாலும் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இப்படிக்கு என்ன சாஸ்தா கதையை தொடங்குகிறேன். ஆமா மெய்யதவத்தினால் வல்லரக்கன் விரல் தூண்டி வரங்கள் வாங்கி ஆமா செய்யும் சிவனார்தனை விரட்ட ஆமாம்மா திருமால் மனமகிழ்ந்து ஏது செய்த ஆமா தையல் வடிவமாக நின்ற வல்லரக்கன் ஆமா சத்தியமே வாங்கி வரமளிக்க ஆமா ஆளாள்தனை அதிக புலிப்பால் கறந்து வந்த ஆமாம்மா ஐவிர சாஸ்தாங்களை எடுத்துச் சொல்வோமே. மார்பளவு கங்கையோடு மாவணிந்த பார்வதியை ஆமா மனம் பொருந்திய பக்தாபாகியாதி சிவன் ஆமா ஆதி சிவன் காமமது கரிதமாகி ஆமாம்மா கைதனில் பிறந்த ஐவிர சாஸ்தாங்கதை எடுத்துச் சொல்வோம். ஆதிவள்ளி கைலாச ஆதிவள்ளி கைலாச அங்கே யாரெல்லாம் அங்கே யாரெல்லாம் பகவானோ பார்வதியானால் பச்சை மாலை லட்சுமி அங்கே பிரம்மலோக தன்னதி பிரம்மாவோ சரஸ்வதி சரஸ்வதியானால் உடனே கொலுவிலே வைகுண்டா தன்னதி பச்சை மாலை லட்சுமி லட்சுமியானால் அன்புடனே கொலுவிலே முக்காடி தேவலாங்கே எண்ணாயிரம் ரிஷிமார்களாங்கே கிண்ணறரா கெம்புடருங்கே கடனல்ல காந்தருவருங்கே அகஸ்தீஸ்வரா புரஸ்திசாராங்கே அகஸ்தீஸ்வரா புரஸ்திசாராங்கே கரைகாட்டு மாமொழியாரே இந்த அகஸ்தீசாரா அழகு கும்ப அங்கே தேவாதி தேவலாங்கே தெய்வவல்லி கைலாச சாத்திருங்க தேவரெல்லாம் கோயிலிருந்தாரே தேவரெல்லாம் கோயிலிருந்தாரே தெய்வவல்லி அம்பலத்துங்க மர தேவரெல்லாம் தெய்வவல்லி ஆதி வெள்ளி என்னும் கைலாசகிரி பர்வதத்தில் ஆமா வில்லிசை துவக்க விழா. விழாவில்
நம்ம அன்பு சகோதரி பாலசங்கரி அவர்களுக்கு நமது கிழப்பார் சங்கத்தின் தலைவர் ஐயா கலைமாமணி விருதுனா எல்லாருமே லேசா நினைக்காங்க. ஆனா அவர் பச்சை மயில கையெழுத்து போட்டா எல்லாருக்கும் பென்ஷனுக்கு உதவும். அது சில ஆட்கள் தெரிய மாட்டேங்கி, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைமாமணி விருது வாங்கிய ஐயா ஜெகநாதன் அவர்களும் அன்பு சகோதரி அருணா அவர்கள் இப்பொழுது சகோதரிக்கு பொன்னடை போத்துவார். அடுத்தால இவங்களுக்கு தான் அரங்கேற்றம். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் பல கலைஞர்களை உருவாக்கிய ஒடுக்குத்துவான் ஐயா சண்முகவேல் அவர்கள் எங்களது சங்கத்தின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய மச்சான் தம்பிரானின் தகப்பனருக்கு நமது சங்கத்தின் கலைமாமணி ஐயா ஜெகன் அவர்கள் புனடை பொருத்தி கௌரவிப்பார். வைகாசி மாசம் அவங்களுக்கு அரங்கேற்றம் இருக்கு. ஆமா, தலைமை பாடகரா பாட போறாங்க. அவங்க இப்போது சகோதரிக்கு புனடை பொருத்தி கௌரவிப்பாங்க. மாவட்ட செயலாளர் இப்பொழுது புனடை பொருத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மக்கள் செல்வன் சேனல் உரிமையாளருக்கு இப்போ அன்பு சகோதரி புனடை பொருத்துவார். ஏஆர்இ டிவி உரிமையாளருக்கு அன்பு சகோதரி புனடை பொருத்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக தம்பி எசக்கித்துறை, நமக்கு அவ என்ன வீடியோ வச்சுக்க பார்க்கல. எசக்கித்துறை அவர்களுக்கு அன்பு சகோதரி புனடை பொருத்து கௌரவிப்பார். எஸ்டி மீடியா அப்படி சொல்லடா. இப்பொழுது நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு என்னும் கைலாசகிரி பர்வதத்தில் அழகு கும்பமாமுனி என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவரெல்லாம் கொலுவிருந்தார்கள். இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார்களே, ஆனால் அங்கே ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் கைலாசகிரி வாசல்ல அமரர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கம். தர்க்கம் என்று சொன்னால் விவாதம். அசுரர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று. சரி, அமரர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று. ஆமா சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அசுரர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்றாங்க? அமரர்களை எல்லாம் அடித்து விரட்டுகிறார்கள். ஆமா, அமரெல்லாம் எங்கு வருகிறார்கள்?
வருகிறார்கள்? எங்க வராங்க? ஆண்டவர் பகவானிடம் வருகிறார்கள். ஆமா. பகவானே பரம்பொருளே, பரம்பொருளே, எங்களை தினந்தோறும் இந்த அசுரர்கள் அடித்து விரட்டுகிறார்கள். ஆமா. எங்களுக்கோ நிம்மதியே கிடையாது. ஆமா, அறவே நிம்மதி கிடையாது. அதனால சரி, நீங்க எங்களுக்கு சாகாத வரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆமா. பார்த்தார் பகவான். சரி. ஏ அடே அமரர்களே, ஏ அமரர்களே, உங்களுக்கு சாகாத வரம் வேண்டும் என்றால் அதோ பாருங்கள். என்னதுமா? அதுதான் திருப்பார்கடல். ஓ, இதான் திருப்பார்கடலா? அங்கு சென்று தெய்வாமிர்தம் கடைந்த அமிர்தத்தை நீங்கள் அருந்துவீர். ஆனால் ஆமா சுவாமி, உங்களுக்கோ சாகாத வரம் கிடைக்கும் என்று சொல்ல, ஆமா, அதை காதில் கேட்ட அசுரர்களும் அமரர்களும் ஆமா திருப்பார்கடலிலே சென்று எப்படி தேவாமிர்தம் கடைவாரே. ஆனால் எப்படி அம்மா? பூமியொரு தாலியாக சேரன் ஒரு மத்தமாக காசியொரு நானுமாக ஒரு கயருமாக ஒரு பாலுமாக அந்திரத்தில் தேவரெல்லாம் அவர்கள் கடையுவாரா தேவா, அவர்கள் கடையுவாரா. அசுரரெல்லாம் ஒரு புறமா அமரரெல்லாம் ஐயனே, மறுபுறமா தேவரெல்லாம் ஒரு புறமா சிவனாரும் ஐயனே, மறுபுறமா மூவரெல்லாம் ஒரு புறமா ஒருபுறமா ஒரு புறமா மூர்த்தி ஐயா, மறுபுறமா 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 ஒரு புறமா ஐயனே, மறுபுறமா அங்கே தேவாதி தேவரெல்லாம் தேவாமிர்தமது அடையும் போது கடை வந்த வேளையில் அனகலச வந்து பிறந்திடுமா பார்த்தாரே பகவான் எண்ணாத என்னமெல்லாம் என்னமெல்லாம் இன்னும் வரம் மனமதிலே என்னாலே அவர்கள் என்னும் வர மனமதிலே அங்கே தேவாதி தேவரெல்லாம் ஒன்று கூடி ஆமா சுவாமி. தெய்வாமிர்தம் கடையக்கூடிய வேளையில வேளையில் அமிர்த கலசம் வந்து பிறக்கின்றது. ஆமா. பார்த்தார் பகவான். சரி. நம்மளோ தெய்வாமிர்தம் கடைய சொன்னோம், பிறந்திருப்பதோ தெய்வ அமிர்த கலசம். தெய்வ அமிர்த கலசம் இதை நம்மால பங்கிட்டு கொடுக்க முடியுமா? ஒருபோதும் பங்கிட்டு கொடுக்க முடியாது. அப்படி என்று சொல்லி சரி, யாரை வரவழைத்தார்? யாரை அழைக்கிறார்? பாற்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமாள் கோபாலக்கண்ணனை வரவழைக்கிறார். அந்த நவநீத கண்ணனை வரவழைக்கிறார். ஏ கண்ணா, ஏ மாயவான், நவநீத நாராயணா, நாராயணா, வைகுண்ட வாசவா, ஆமா, ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி, ஆமா சுவாமி, கண்ணா கண்ணா வென்றழைக்க ஆமையா பெருமாள் கோபாலக்கண்ணன் சரி கைலாசகிரி பர்வதத்திலே வந்து அத்தான் பகவானே, ஓ அத்தானே, அத்தா ஆயா அப்படி என்று சொல்லி 9:30 மணிக்கு காத்திருக்காரு.
அத்தான் பகவானே, ஏ பகவானே, என்னை அழைத்ததோர் விவரம் என்ன? என்ன விவரம் சுவாமி? அதாவது என்ன? கைலாசத்தில் அமரருக்கும் அசுரருக்கும் ஒரு சின்ன தர்க்கம். சின்ன தர்க்கம்னா ஒரு சண்டை. அந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்காக அம்மா நானோ தெய்வ அமிர்தம் கடைய சொன்னேன். சரி, பிறந்திருப்பதோ தெய்வ அமிர்த கலசம். இந்த கலசத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இதை நீதான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று நீதான் சொல்ல பங்கிட்டு கொடுக்கணும். பார்த்தார் எம் பெருமாள் கோபாலக்கண்ணன். எங்க கையிலும் வளையல் கிடக்கு, நீங்களும் குத்தலாம். அத்தான் பகவானால முடியாது, சரி நம்மளால முடியுமா? அது நம்மளால கொடுக்க முடியுமா? சரி, நம்ம பங்கிட்டு கொடுக்கிறோம், மணி 12 ஆகணும். இருந்தாலும் சரி சரி, நம்ம அத்தான் சொல்லிட்டாரு. ஆமா, அத்தான் சொல்லுக்கு மறு சொல்லு மறு கிடையாது. சொல்லு கிடையாது. பின்ன அவர் தானே கூப்பிட்டு இருக்கோம். அப்படி என்று சொல்லி நாங்க குத்துட்டோம் ஐயா. பெண்ணை போல் சொருவம் கொண்டு சரி, அசுரர்களை ஒரு வரிசையாகவும் அமர வைத்து, எனக்கு தான் ஐயா. அமரர்களை மறுவரிசையாகவும் அமர வைத்து, அமர வைத்து அமிர்தத்தை முதலில் யாருக்கு பங்கிட்டு கொடுத்தார்? யாருக்கு யாரு கொடுக்காரு? அமரருக்கே பங்கிட்டு கொடுத்தார் அமிர்தத்தை. அப்பதான் உங்களுக்கு குத்து வந்தா கடைசி எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அமரர்கள் அமிர்தத்தை அருந்தியவுடன் சரி, அமரருக்கோ ஒரு தனி வீரம் வந்து விளக்கின்றது. அப்புறம் 12 மணிக்கு மேல குடிச்சா வீர வராம என்ன வரும்? முதலில் அசுரரை எல்லாம் அழித்து விரட்டுகிறார்கள். சரி, அசுரர் எல்லாம் எங்கு வருகிறார்கள்? எங்க வராங்க? ஒரு எல்லை இல்லாத பாதாள உலகத்துக்கு வருகிறார்கள். ஆமா, அப்படி வரக்கூடிய வேளையில சரி, அசுரருக்கு பெரியவனாகப்பட்ட வண்டு மகரிஷி வண்டு முச்ச அரிசி என்ன நினைக்கிறான்? எப்படி நினைக்கிறான்? பகவான் அமிர்தத்தை அமரருக்கு கொடுத்து விட்டு நம்மளை எல்லை இல்லாத பாதாள உலகத்துக்கு தள்ளிட்டார. அங்க கொண்டு தள்ளிட்டார. அதே பகவானை நினைத்து அம்மா 3.25 நாளிகையினும் தவம் இருந்து அந்த கைலாசத்துல சிவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். எங்க கொண்டு உட்காரக்குன்னு ஆசைப்படுறான் பாத்தியா? அதாவது ஆசை யார விட்டுச்சு? உங்களை விட்டுதான், என்ன விட்டுதான்? யாரையுமே விட்டது கிடையாது. எண்ணெய் உட்கார வைப்பாரு, நாளை கழிச்சு குடத்துக்கார வைப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய வேளையில சரி, வண்டு மகரிஷியானவரோ ஆமா சுவாமி, கண்களை மூடி கரங்களை ஏந்தி ஆண்டவர் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார். ஐயோ, அவரும் கண்களை மூடி கரங்களை ஏந்தி இருக்காரு. அந்த தவத்தை யாரு பாக்கா? ஆண்டவர் பகவானே பார்க்கிறார். அவருக்கு வந்து சோதனை போல இருக்குது. வண்டு மகரிஷி சரி தவம் இருக்கிறான். ஆமா, இவன் தவம் பூர்த்தியாகி விட்டால் சரி நம்மளை கைலாசத்துல ஒருபோதும் வச்சு பார்க்க மாட்டான். எல்லளவு நம்மள வச்சு பார்க்க மாட்டான். அப்படி என்று சொல்லி சரி, மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து ஆமா வண்டு மகரிஷி தவம் இருக்கும் கம்பத்தின் கீழ் போட்டனர். அங்க கொண்டு போடுறான் குழந்தைய. அதாவது உயிர் கொடுத்த குழந்தை சும்மா இருக்குமா? அது சும்மா இருந்தா அது குழந்தையே ஆகாதுலம்மா. குவா 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 என்று குரல் ஓசை போடுது. அது அந்த காலத்துல பிறந்த குழந்தை புள்ள குவா குவான்னு அழுகுது. போன வாரம் நம்ம தாளக்கார குழந்தை பிறந்தது, ஒரே ருவா ருவா ருவான்னு அழுது. ஆமா, நீங்க இப்ப கேட்டேல அது மாதிரி. தாய் மாமா வந்தால ருவா ருவாங்க. இதை காதில் கேட்ட வண்டு மகரிஷியானவரோ ஆமையா என்ன விதமாக வருவாரையானால் எப்படி சுவாமி? கம்பத்தில இருந்த விட்டு இறங்கி அவனும் கம்பம் விட்டு இறங்கி வந்து
ஆமா. அடே கிராதகா, ஏ கிராதகா, என் தவத்தை கெடுப்பதற்காக யார் உன்னை பிறவி செய்தாரோ, யார் உன்னை பிறவி செய்தாரோ அவர்களுக்கே வருங்காலத்தில் எதிரியாக போ அப்படி சாம்பல என்று சாபத்தை கொடுத்தார். ஐயோ சேவலா, சாபத்தை கொடுத்தார். அதான் சேவல் கட்ட மாதிரிமா. ஒருவேளை சீத்து பாரு நினைச்சேன். ஆவி சண்டாளா என்ன சாபத்தை தான் கொடுத்தான். அதான் நான் கேட்டேன். சும்மா வச்சு பார்த்தானா கொடுக்கலாம், ஒரு கோழி கொடுக்கலாம். அந்த குழந்தையின் கால்களை பிடித்து தலைகீழாக தொங்க விட்டு ஐயோ ஆகாயத்துல இருந்து ஒரு உதைக்கான். ஆமா. குழந்தை எங்க வருது? எப்படி வருது? ஆதி பாதாள உலகத்திற்கு கடகட கிடுகிடு கடகட கிடுகிடு என்று வருகிறது. அது இப்ப அப்படி வருது. நேத்து சாப்பிடும் போது குடத்துக்காருக்கு வயத்தை பத்தில கிருப்புரு கிருப்புருன்னு எங்க தண்ணிலன்னு சொன்னாங்க. இதை நாரத மகாமுனிவர் பார்த்து வண்டு மகாரிஷி தவத்தில் பிறந்த குழந்தை ஏழாவது சத்தா சாகிரத்துல விழுந்து இறந்தல்லவா போகும். ஐயோ இறந்து போன என்னத்துக்கு ஆகும் அப்படி என்று சொல்லி சரி ஓடோடி வருகிறார். அம்மா மன்னார் ரிஷிமுக வர்ணா. ஏ ரிஷிமுக வர்ணா, உங்களுக்கோ குழந்தை கிடையாது. ஆமா கிடையாது. உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேண்டும் என்றால் ஏழாவது சத்த சாகிரத்தில் இறங்கி கண்களை மூடி கரங்களை ஏந்தி சுவாமி ஆண்டவர் பகவானை நினைத்து தவம் இருந்தால் உனக்கோ ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கண்களை மூடி கரங்களை ஏந்தி ஆண்டவனப்பட்ட சிவபெருமான் என்ன நினைக்கணும். உங்க வீட்டம்மாவையோ வேற யாரும் நினைச்சிருந்துடக்கூடாது. ஆண்டவர் பகவானை நினைத்து இருந்தால் தவம் இருந்தால் உனக்கோ ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். அப்படி என்று சொல்ல சரி ஆட்டும் என்று சம்மதித்து ரிஷிமுக வர்ணனானவரோ ஆமையா ஏழாவது சத்த சாகிரத்தில் இறங்கி கண்களை மூடி கரங்களை ஏந்தி ஆண்டவர் பகவானை நினைத்து தவம் இருக்கிறான். ஆமா சுவாமி. பள்ளம் நழுவி பாலில் விழுந்தது போல ரிஷிமுகாவர்ணன் கையில் குழந்தை வந்து விழுந்தது. அப்படி லபக்குன்னு வந்து விழுது பத்தியா. ஆனா இப்ப பழம் எங்க வந்து விழுது? அதான கேட்டேன். ஒரே பணமா விழுது. அந்த குழந்தையை கையில் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டு ஆமா சுவாமி அரண்மனைக்கு கொண்டு வந்து தன் மனைவியாகப்பட்ட ரத்த கண்ணீராட்சியாளிடம் கொடுக்க அவள் என்ன விதமாக வாங்குவாளோ? ஆனால் எப்படி வாங்குகிறாள்? வாரி மெல்ல எத்திட்டாளே முத்தமிட்டாள் மெல்ல எடுப்பாளா முத்தமிட்டாள் அன்னத்தோடு அன்ன வைத்து முத்தமிட்டாள். முத்தமிட்ட நேரத்தில் பகவானோட நரம்பு அந்த குழந்தையை கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் வளர்த்து வரும் நாளையில் குழந்தைக்கோ 16 நாள் ஆகிற்று. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன விதமாக பெயர் நாமம் கொடுப்பாரையானால் வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன் என்றும் அரக்க குலத்திலே உதித்ததினால் அரக்கன் என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வல்லரக்கன் என்ற பெயர் நாமமே சூட்டுகிறார்கள். அந்த குழந்தையை என்ன விதமாக வளர்த்து வருவாரையானால் ஓராட்டி சீராட்டி செல்ல ரொட்டியிலே போட்டாண்டு தங்க தொட்டில தாளாட்டி
ஆசானாகிய வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசானை வரவழைத்து அழைத்து நிறமரக்கா நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் தட்சணையை எல்லாம் வைத்து ஒரு அருவாளையும் கொடுத்து அரக்கனுக்கோ பட்டு பிராம்பரம்லாம் உடுத்தி ஆமா சுவாமி வாத்தியார் முன்பு அமர வைத்து ஏடு எடுத்து எழுத்தாணி முடித்து என்ன எழுதினார் தெரியுமா? என்ன எழுதுற? அறிவோம் நன்றாக குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை என்று அரி சித்தரி நானா பூனா மோனா அதானே தூணா இம்மண்ணா அதானே என்ற பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க. டீச்சர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. என்ன போனா வானா சீக்கிரம் வாடான்னு தான் சொல்றாங்க, தவிர சொல்ல மாட்டாங்க. மோசமான டீச்சரா இருக்கா? இன்னும் என்ன விதமான பாடங்களை கற்றுக் கொடுப்பாரானால் எப்படி எப்படி அம்மா? ஆனா
4 வேதம், ஆமா, 6 சாஸ்திரம், சரி, 18 புராணம், ஆமா, 32 தர்மம், ஆமா, 64 கலைக்காணியம், 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய இதிகாச புராணங்களை படித்து முடித்தான் வல்லரக்கன். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அரக்கனுக்கோ வயது 19 ஆகிற்று. 19 வயதிலே பவளக்கண்ணி என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அரக்கனுக்கோ வயது 21. பார்த்தார் ரிஷிமுகாவர்ணன் தன் மகன் வல்லரக்கனுக்கு பட்டத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மந்திரியாரை வரவழைத்து, அடே மந்திரி, என் மகன் வல்லரக்கனுக்கு பட்டத்தை கட்டணும், அதனால நீ 56 அரசருக்கும் பறையோசை அடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல, மந்திரியானவரோ 56 அரசருக்கும் என்ன விதமாக பறையோசை அடிப்பாரானால் ஒத்த நல்ல முரசடித்தான் அரசரெல்லாம் வரவழைத்தார் அரசரெல்லாம் வரவழைத்தார் முரசடித்தான் 56 அரசரெல்லாம் பந்தலிலே அமர்ந்திருக்க, ரிஷிமுகாவர்ணன் தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு என்ன விதமாக வட்டத்தை கட்டுவாரானால் கிரீடம் தூக்கி தலையில் வைத்தார் கிரீடம் தூக்கி தலையில் வைத்தார் செங்கோலும் கையில் கொடுத்தார்
பந்தலிலே அமர்ந்திருக்க ரிஷிமகாவர்ணன் தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு பட்டத்தை கட்டக்கூடிய வேளையில 56 அரசர் எல்லாம் மன்னா வல்லரக்கா, இதனால் இது வரைக்கும் உங்க அப்பா நீதி நேர்மை தவறிடாமல் ஆண்டு வந்தார். அதை போல நீங்களும் நீதி நேர்மை தவறிடாமல் ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரக்கனோட இடமதிலே தப்பங்கொண்டே கொடுப்பார்கள். கையகட்டி வணங்குவாராம், ஈசா கொண்டே கொடுப்பார்களாம், எதிர்த்து நின்று வணங்குவாராம், தகுதி கொண்டே கொடுப்பார்கள், பாதமணி செய்வார்கள். 56 அதிபதியா வல்லரக்கு எஜமான வல்லரக்கு ஆசுரரே போங்க, ஆசுரரே போங்க, தலைவன் வல்லரக்கு 12 வருடங்களாக நீதி நேர்மை தவறிடாமல் ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையில அரக்கனுக்கும் 6:45 அரையுங்காலும் பிடிக்கக்கூடிய காலம். 7:30 சனி பகவான் அரக்கனோட இடத்துல ஆட்சி செய்யற காலம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அரக்கனுக்கோ கெட்ட புத்திகள், கெட்ட எண்ணங்கள் தோணுகிறது. என்ன நினைக்கிறான்? 6இல் ஒரு கடமை வாங்கி அதில் ஆராய்ச்சி மணி கட்டி வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். 6இல் ஒரு கடமைனா என்ன? நிலசு வந்தாருக்கு நிலத்தை அடைத்தால் என்ன மரம் வாங்குவார்கள்? அதுதான் வழக்கம். ஆனால் அரக்கனோ நீதி நேர்மை தவறி ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையிலே அரக்கனோட இடமதிலே 12 வருடங்களாக பஞ்சம் வருகிறது. எப்பேற்பட்ட பஞ்சம் வருகிறதோ, ஆனால் சாரல் மாலை பொலியலையே 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 சாரல் மிளகு விலையலையே விலையலையே சாரல் மிளகு விலையலையே விலையலையே சாரமலை சரல் மிளகோ விலையலையே கோடமலை பொலியலையே 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 பொழிந்த தென்றல் வீசலையே வீசலையே பொழிந்த தென்றல் வீசலையே வீசலையே கொடமலை குளிர்ந்த தென்றல் வீசலையே வீசலையே கார்மலையும் பொழியலையே பொலியலையே
கப்பம் பணம் கொடுக்கல, பகுதி பணம் கொடுக்கல, பாதவணி செய்யல. பார்த்தான் வல்லரக்கன். என்ன செய்தான்? மந்திரியாரை வரவழைத்து, அடே மந்திரி, 56 அரசர் எல்லாம் கப்பம் பணம் கொடுக்கல, பகுதி பணம் கொடுக்கல, இருசா பணம் கொடுக்கல, எதிர்த்து நின்று வணங்கல. அதனால உடனே பகுதி பணம் வாங்கி வரவே மந்திரி கையில் கொடுத்தான். ஆமா. மந்திரி அங்கே இருந்து வந்து சரி இந்த 56 அரசர் எல்லாம் முன் வந்து நின்று ஆமையா வல்லரக்கன் கொடுத்த ஓலையை கொடுத்தான். சரி இந்த 56 அரசர் எல்லாம் அந்த ஓலையை படித்துவிட்டு, ஆமையா ஏ மந்திரி, என்ன நாங்களே 12 வருஷம் பஞ்சத்துல இருக்கோம். சரி எங்க கிட்ட வந்து ஆமா பகுதி பணம் கொடு, கப்பம் பணம் கொடுன்னு கேக்குறியா? சரி அப்படியெல்லாம் தர முடியாது. முடியாது அப்படி என்று சொல்லி ஆமையா கீழப்போர் சங்கத்தின் சார்பாக அன்பு சகோதரிக்கு எங்களது அன்பு தலைவர் கலைவமணி ஐயா ஜெகநாதன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். அவர் வாழ்த்து தெரிவித்தாலே 345 உறுப்பினர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. அனைவரும் வாழ்த்து தெரிஞ்ச மாதிரி தலைவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அனைவரும் அவர் பின்னால் நிற்போம். நமது சங்கத்தில் வேற எந்த உறுப்பினர் வந்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் நான் அன்பு தலைவருக்கு உண்டு. அன்பு தலைவர் என்ன சொல்லுதாரோ அது படி வழிகாட்டுப்படி நாங்கள் செல்வோம் என்பதை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொண்டு, அன்பு சகோதரி மீண்டும் மீண்டும் பல்லாண்டு காலம் வாழ நமது சங்கத்தின் சார்பாக நமது ஐயா கிராம காவலர் அவர்களின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ. சிறப்பாக வில்லிசை பாடிய அன்பு சகோதரி அவர்களுக்கு கிராமிய வில்லிசை கலை குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல எத்தனை கலைஞர்கள் வந்தாலும் அவர்களை உருவாக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களைப் போல அத்தனை பேர்களுக்கும் இதே போல கிராமிய கலைஞர்களுக்கு பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த கீழப்புலியூர் மாநகரத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.